கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் தேவன் நமக்காக ஒரு நல்ல சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். யாரு கேட்டது? யாரு? பேதுரு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழலை பார்த்துட்டு வரணும். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ அல்லது உங்களை எந்த இடத்துல மனிதர்கள் தள்ளி விட்டாங்களோ அல்லது அவன் ஒளிந்தான் நினைத்தாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி தலை நிமிர்ந்து நின்று நடக்க செய்கிற கர்த்தர். அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி உங்களை உயர்த்துகிற கர்த்தர். முன்னால் உள்ள சூழ்நிலையை பார்ப்போம். வாசிங்க 23வது வசனம் வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. நல்லா புரிஞ்சுடுங்க. நான் இப்பவும் சொன்னதான், இந்த மாதம் ஜெப மாதம். உங்க வீட்டுல ஜெபிங்க. நானும் மரிமஸ்டும் தான் சர்ச்சில் ஜெபிக்கிறோம். சில சமயங்கள எனக்கு சில மீட்டிங்ஸ் இருக்கு, அதுக்காக போயிடுறேன். நாளை கூட ஒரு ஜெபம் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, என் தேவைக்கு இருக்கு. அதனால சில காரியங்கள் இருக்கு. நாங்க ஜெபிக்கும் போது அதுல பெரிய மாற்றங்கள் உண்டாகுமான்னு கேட்டா உண்டாகும். ஆங்கடி எப்படி இருக்காங்க? குறைய கட்டாயம். இந்த இன்னும் 4 நாள் இருக்கு. கர்த்தர் நம்மை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. யாரெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அவங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்டு கொண்டு வைக்கிற கர்த்தர். ஆனா ஜெபம் ஒண்ணுதான் பதில் கொடுக்கும். ஜெபம் ஒண்ணுதான் பதில் கொடுக்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவரும் அந்த ஜெபம் பண்ணின அந்த வல்லமையில சாயங்காலத்துல அவர் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்குள்ளாக இப்ப பாருங்க, சீஷர்களோடு அவர் நடந்து பிரயாணம் பண்ணி வரும்போது தனிமையில ஜெபித்துக் கொண்டிருந்த இயேசுவை விட்டுக்கிட்டு இவங்க என்ன செய்துட்டாங்க? அவர் வருவாரு, நம்ம போவோம்னு கிளம்பிட்டாங்க. இயேசு எங்கதான்னு கேட்டா எங்க தேடினாங்களா தேடலையான்னு தெரியல. ஆனா இயேசு இல்லாத ஒரு பயணம். என்ன பயணம்? இயேசு இல்லாத ஒரு பயணம். உங்க வாழ்க்கையில இயேசு இல்லாத ஒரு பயணம் இருக்குமானால் எந்த ஜெயத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவோடு பயணிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை. நீங்க ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா இயேசுவோடு பயணிக்கிறீங்க, மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம ஜெபத்திற்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குன்னு உள்ளது என்ன போக போக பார்ப்பீங்க. இந்த ஜெபத்துல அவ்வளவு மகிமை இருக்கு. பாத்தீங்கன்னா அவர் தனிமையில் இருந்தார். அடுத்த வசனம் வாசிப்போம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து, நடுக்கடல்ல போனா எதிர்காற்று இருக்கதான் செய்யும், அலைகளால் அலை உண்டது. இயேசு இல்லாத குடும்பம் அலைக்கழிக்கப்படும். இயேசு இல்லாத ஒரு நபர் அலைந்து கொண்டு இருப்பார். இயேசு இல்லைன்னா அவர் அங்க போவார் இங்க போவார், காரியம் ஜெயமாய் மாறாது. இயேசு இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும். பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். இரவின் 4ஆம் ஜாமத்தில், 4ஆம் ஜாமம்னா எப்போ? 6 மணி முதல் 9 மணி வரை முதல் ஜாமம். மறக்க கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. இது எத்தனையாவது முறை சொல்லியிருக்கேன், இந்த முறை சொல்லியிருக்கேன். 4வது ஜாமம்னா கரெக்டா சொல்லணும். சாயங்காலம் 6 முதல் 9 வரை 1ஆம் ஜாமம், 9 முதல் 12 வரை 2ஆம் ஜாமம், 12 முதல் 3 வரை 3ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம்ங்கிறது 4 மணி முதல் 6 மணி வரை அதிகாலை. இப்போ இவங்க டிராவல் பண்ணவங்க இயேசுவை விட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் தள்ளி போயிட்டாங்க? 4ஆம் ஜாமம். அடுத்த நாள் விடிவுக்கு நேர பயன்பட்டாங்க. ஆனா இப்போ இயேசுவை நினைக்கவும் முடியல.
ஏன் நினைக்க முடியலன்னா காற்றடிக்குது. சிந்தனைக்கு ஒரு செகண்ட் கூட நமக்கு டைம் கிடைக்காது. அதுல அடிக்கிற காற்றுல படகு கவிழுமா? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த படகுல பயணப்படவங்க உயிரோடு தப்புவார்களா? அவ்வளவு காற்று அலக்களிக்கப்படுகிறது. அப்போ இந்த நல்லா புரிஞ்சுடுங்க. நம்ம சில சமயங்களை சொல்லுவோம், உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்கலையா? உண்மையாட்டே சோதனைன்னு ஒண்ணு வந்து வேதனை ஆட்கொள்ளும் போது நான் ஒரு சகோதரர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிறேனா, ஆனா இப்போ எனக்கு ஜெபிப்பதற்கான ஒரு மனநிலையே இல்லாம இருந்தது. ஜெபிப்பதற்கான மனநிலை இல்லை. அவர் சொல்றாரு, போய் உட்கார்ந்து இருக்கிறேன், எப்பவும் இந்த பிரச்சனையும், என் மகளை பற்றிய ஒரு சிந்தனையும், என் குடும்பத்தை பற்றிய சிந்தனையும், கடனும், இதுக்கடையில என்ன ஒரு சிந்தனை வரும், கடன் வாரா, நம்ம இந்த உலகமே வேண்டாம். நல்ல ஜெபிக்கிற மனுஷன் தேவனை உள்ள கொண்டு வர்றதுக்கு பிசாசு என்ன செய்யல, இடம் கொடுக்கவே இல்லை. பல வேளைகள் அப்படி இருக்கும். சோதனை வரும்போதெல்லாம் இதுல பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், ஆமா பாஸ்டர் உண்மைதான், நான் ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பிரச்சனையில எனக்கு ஜெபிக்கிறதுக்கான ஒரு மனநிலையே இல்லை. எல்லாருமே இதை கடந்துதாங்க வந்திருக்கிறோம். எல்லா மனிதரையும் பாருங்க, ஒரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோதனையை கடந்து வந்துட்டீங்க. நீங்க கடந்த சோதனை திருப்பி பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 4ஆம் ஜாமத்துல பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற சீஷர்கள் வாழ்க்கை பயணத்திலே இருந்தான், படகுல பயணம் பண்ணும்போதுதான், எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கை எதுவோ பயணத்துல இருக்கும்போது கர்த்தர் இல்லாத பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை கொடுத்துரும். அதான் உண்மை. தேவன் அந்த பயணத்துல இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றே இல்லை. தேவன் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பு இருந்தாதான் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தர முடியும். இதுல பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு கடலின் மேல் நடந்து அவர், இப்ப பாருங்க, பிரச்சனையை பார்த்த கர்த்தர் எப்படி தெரியும், இந்த சீஷர்கள் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சோதிக்கப்படுறாங்க அப்படின்னு உள்ளதை கர்த்தர் கண்டு அவர்கள் பக்கமாய் நடந்து வருகிறார். எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஜெபிக்கிற உன்னை பார்த்து உன்னை தேடி கர்த்தர் வருவார். ஏன்னா நீ ஜெபிக்கிற இடத்துல அவர் பார்ப்பார். அவர் இல்ல, அந்த இடம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள் இருந்தாலும் நான் என்ன தேடி வர வேண்டிய பிள்ளை இன்னைக்கு இல்ல. ஓய்வு நாளின் மகிமை தாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம், நினைக்க 10வது வசனம், 8வது வசனமா இருக்கும். ஆதாமே என்று கூப்பிடுகிறார். அவன் ஒளிச்சிருக்கான். 3 ஆதியாகமம் 3வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 9. அப்புறம் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப பாருங்க, இப்போ கர்த்தர் ஆதாமை தேடுறாரா, ஆதாம் கர்த்தரை தேடுறாரா? கர்த்தர் ஆதாமை தேடுகிறார். ஆதாமே கேட்கிற கேள்வி என்ன? நீ எங்கப்பா இருக்க? நீ எங்க இருக்க? அப்ப நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல இல்லைன்னா, நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்க அவர் ரெடியா இருப்பார். நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற இடத்துல இல்லைன்னா அவர் உங்களை தேடுவார், நம்மை தேடுவார், அவர் பார்ப்பார், நமக்கு பதில் தருகிற கர்த்தர். அல்லேலூயா. அதனாலதான் தேடி வந்துட்டார் பாருங்க. இப்ப தேடி வாரார். வரும்போது என்ன ஆகுது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், இல்ல இங்க வாங்க, இனி இப்படி வந்துருவோம். மத்தேயு 14 அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி, பாருங்க, பயம் வந்தா இயேசுவை நன்கு தெரிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டவங்க, இயேசு எப்படிப்பட்டவர் தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை, கலக்கம்,
பாடு வந்த உடனே அவரையே தெரியல. தூரத்துல பாக்குறாங்க. ஆவேசம். ஆவேசம் என்ன? ஐயோ, ஏதோ ஒரு வெள்ளை ட்ரெஸ் ஒண்ணு வருதுடா. நல்ல காலம் வெள்ளை ட்ரெஸ் ஆகுதுன்னு நினைச்சிருப்பான். கொஞ்சம் கருப்புல ஒரு கொம்பு மாதிரி இருந்துன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே இங்க தண்ணிக்குள்ள இருக்கிறவன் என்ன ஆனான்னு தெரியல. அவனுக்கு எங்கெல்லாம் என்னதெல்லாம் போயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சூழல்ல இருக்கிறவன் இப்ப பாருங்க, ஆவேசம், பயப்படுறான், கத்துறான், பயந்து சத்தம் போடுறான். அதான் உண்மை. அவன் சொல்லிட்டு பாருங்க, சொன்ன உடனே கத்தர்ன்னு சொல்ற பாருங்க. உடனே இயேசு நான் தான் பயப்படாதுங்க. நான் சொல்றேன், கடந்த நாட்கள்ல யார் யாரெல்லாம் நீங்க பயந்தீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி பயப்படாதே, தைரியமாயிரு, உன் கூட நான் இருப்பேன், உன் கூட நான் இருக்கிறேன், எதுக்கும் பயப்படாத. அடுத்த வசனத்தை வாசிங்க. உடனே நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்னை கட்டளையிடும். இப்ப பாருங்க, சத்தத்தை கேட்டவன் எப்படி சத்தத்தை கேட்டான். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை பழக்கப்பட்டான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே முதல் வார்த்தை என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால், நீங்க தானா, அப்ப நானும் உங்க கூட நடந்து வரேன். அந்த வசனத்தை பாருங்க, திருப்பி பார்ப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அது ரொம்ப ஒரு விலையேறப்பட்ட வார்த்தை. ஆண்டவரே நீரையானால் நான், எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க, எனக்கு ஒரு கட்டளை கொடுங்க. நீங்க ஒரு கட்டளை கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? ஜலத்துல நடந்துருவேன். யாரை போல? ஆண்டவரை போல. சரி, அடுத்த இடம், அடுத்த வசனம் பார்ப்போம். அப்ப நடந்திருக்கான், நடக்காம இல்ல. 5 அடி வச்சானா 10 அடி வைத்தானா தெரியாது. படகு இங்க இருக்கு, இயேசு கடல்ல நடந்து வராரு. இதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த ஜலத்துல உங்களை போல நானும் நடக்க எனக்கு உத்தரவு கொடுங்க. ஒரு ஆர்டர் கொடுக்கிறார், போடா நடடா, நீ நடந்துக்க, தாராள நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் நல்ல கர்த்தர், எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. ஜலத்துல நீ நட, ஒரு ஆர்டர் தான், நீ நடந்து போ அப்படின்னு சொல்ற. நடந்தான். நடந்தவன் அடுத்த பாருங்க, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, காற்று இப்ப நமக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே பயம். எப்படி செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்? அவர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த தைரியம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த தைரியம் இல்ல. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு அந்த தைரியம் இருந்துன்னா எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாருங்க எவ்வளவு அழகா, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நல்லா புரிஞ்சிடுங்க. ஒரு இப்போ எங்க போயிட்டான்? காந்து போயிட்டான், விழுந்து போனான். தண்ணியில எப்படி விழுந்து போனான்? தண்ணியில விழுந்து போனான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவர் அவன்கிட்ட கேட்க சொல்லும் போது விழுந்து போனவனை பார்த்து சொல்றாரு, சரி சரி கவலைப்படாத. அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி, அற்ப விசுவாசியே நீ ஏண்டா சந்தேகப்பட்ட? எதுக்கு சந்தேகப்பட்ட? சரி, நான் ஒண்ணு சொல்றேன். அநேகருக்கு பழக்கம் இல்லை. ஏங்க, பேதுருக்கு இதுக்கு முன்னால தண்ணியில நடந்து பழக்கமா? யாரை கண்ட உடனே கேட்டான்? ஏசப்பாவை கண்ட உடனே, ஆண்டவரே நானும் பயங்கர ஹாப்பி. அவரை பார்த்த உடனே இந்த பிரச்சனை போயிட்டு, எந்த பிரச்சனை? இதுவரையிலும் காற்றடிச்சு அமளியா இருந்து வீட்டுல பிரச்சனை, வெளியே பிரச்சனை எல்லாம் போயிட்டு போனவே இப்ப என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நீரை யாரால் நான் நடக்கிறேன். பழக்கம் இல்லை, பழகிடும். ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லை, பழகிடுவோம். வசன வாஸ்து பழக்கம் இல்லை, தேவாவை போல பழகிடுவோம்.
நான் சொல்றது உண்மை. அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்தில்ல, அவனை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பழகணும், பழகல. சரி, பழகுன நம்மளே பல இடத்துல கோட்டை விட்டோமே. பழகி இருக்கோம், பழகுன நம்ம எத்தனையோ இடத்துல கோட்டை விட்டோம் இல்லையா? பழக்கணும், ஆனா அங்க பழக்கம் இல்லை. பழகிடணும். சரி, பழக்கம் இல்லை, இப்படி வச்சிடுவான். அவன் பழகலைனாலும் கர்த்தர் அவனுக்கு நல்ல கர்த்தராயிருந்து, கிருபையுள்ள தேவனாயிருந்து, எல்லாவற்றுக்கும் எல்லாமான கர்த்தராயிருந்து அவனை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எப்போதும் இந்த எண்ணம் வேணும், தேவன் நமக்கு நன்மை செய்வார், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். இப்ப பாருங்க, இந்த பழக்கத்துக்கு முன்னால அவனுடைய சூழ்நிலை பாருங்க. எந்த இடத்துல தவறுனான், எந்த இடத்துல யாரோடு தவறுகிறான்? கர்த்தருக்கு முன்னிலையில, கர்த்தருக்கு முன்னிலையில நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், நம்மெல்லாம் வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், விசுவாசிக்கிற உங்களுக்கு தவறும் போது ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருக்கு முன்னிலையில நான் அமிழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை அமிழ விடுவாரா? இப்போ இப்படி வாங்க, நான் என்ன கேட்கிறேன், சீச்சர்கள் எத்தனை பேருக்கு, மீதி இருக்கிற 11 பேருக்கும் என்ன என்ன எல்லாம் ஓடி இருக்கும்? பெட்டி தந்தா அவர் பெரிய நல்ல பெரிய, அதனால ஓடி போய் ஆண்டவரே நீர் ஆனாலும் நானும் கூட வரேன், ஏன் நாங்கெல்லாம் தெரியாதோ, நமக்கெல்லாம் போய் இருக்க முடியாதோ? நக்கல். சரி, இதுல 2 பேர் என்ன யோசிச்சிருப்பான்? மாட்டிக்கிட்டான், உள்ள போயிட்டான், இனி கர்த்தர் கை கொடுக்க மாட்டான். சரி, நம்ம ஆண்டவர் பாருங்க, அவன் உடனே சொன்ன ஒண்ணு, அடுத்த வசனம் பாருங்க, 31 பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி, வேற ஒருத்தனை பிடிச்சாரா, அவனை பிடிச்சாரா? வேற ஒருத்தனை இயேசு கையை பிடிச்சாரா, அவனை பிடிச்சாரா? அவனதான் பிடிச்சாரு. நீ தாழ்ந்து போனா கர்த்தர் உன்னதான் பிடிப்பார். ஒருத்த வேணும்னு தாத்துட்டானா கர்த்தர் உன் கையை பிடிப்பார். அது தூக்கி விடுவார். தூக்கி விடும்போது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். ஆமென். நீ எந்த இடத்துல விழுந்தாயோ கர்த்தரை நோக்கி பார், எந்த இடத்துல தவறுனாயோ கர்த்தரை நோக்கி பார். நீ தவறுன இடம் உனக்கு பழக்கம் இல்லாத இடமா இருக்கலாம், அல்லது பழக்கப்பட்ட இடமா இருக்கலாம். இயேசுவை தெரிந்தும் நாம் தவறி இருக்கிறோம். In the presence of God, கர்த்தருக்கு முன்னிலையில அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். யாருக்கு முன்னிலையில? தேவனுக்கு முன்னிலையில. அவர் அமிழ விடுவாரா? இன்னொருத்தர் இப்ப பாருங்க, பேதுருக்கு ஒரு சாரி, இவன் தெரியல, நீ வாடா, நீ நடந்து இன்னொருத்தரை கூப்பிடல. அவன் கேட்டான், அவனுக்கு உத்தரவு கொடுத்தான், அவன் நடந்தான், இப்ப அமிழ்ந்த உடனே அவன் யாரை கூப்பிடுகிறான் தெரியுமா? பேதுரு ஒண்ணு யோவானை கூப்பிடல, யாக்கோபை கூப்பிடல, இவங்க எல்லாம் சகோதரர்கள். இவன் கூப்பிட்டது தக்கரை. நமக்கு தெரிந்தது என்ன? ஒரு கடன், ஒரு பிரச்சனை, உடனே மீட்ரு வட்டியை பார்ப்போம், அந்த வட்டியை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு சுகவீனம், டாக்டர் தேடிப்போம், போய்கிட்டு உட்கார்ந்துகிட்டு தான் ஹாஸ்பிட்டல் வந்தோம், இத்தனை ரூபா செலவு. போனதுக்கு முன்னுக்கு கர்த்தரை பார்த்தோமா? அந்த சிந்தனை நான் சொல்றேன், உங்களை தேடுகிற கர்த்தர் அவருக்கு முன்னிலையில. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வாரம் முழுவதும், வருகிற நாட்கள் முழுவதும் நீங்க தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னிலையில இருப்பீங்க. நீ படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வாகனத்தை ஓட்டுற இடமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஒரு புருஷன் வெளிநாட்டுல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கிற புருஷனா இருந்தாலும் சரி, இந்த வாரம் முழுவதும் நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிறாய். மறந்துடாத, தேவன் உன் முன்னால் நிற்பார். நீ பண்ற ஜெபம் உன் புருஷனை முன்ன கொண்டு நிறுத்தும், உன் பிள்ளைய முன்ன கொண்டு நிறுத்தும், உன் மனைவியை கொண்டு நிறுத்தும், உங்க அம்மாவை கொண்டு நிறுத்தும், உன் மொத்த குடும்பத்தையும் தேவ சமூகத்துல அது கொண்டு நிறுத்தி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சரி, இந்த பேதுருக்கு கேரக்டர் ஒரு வித்தியாசம். இவனுக்கு காற்றின் வேகம் தெரியும், மீன் எங்க கிடக்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு வசனத்தை வாசிப்போம்.
இந்த பேதுருவை கையை பிடிச்சு தூக்குறவர் அடுத்தது என்ன செய்ய போகிறார் பாருங்க. லூக்கா எழுதுற புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதுற புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். இதுல லூக்கா எழுதுற புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவர் 4வது வசனம். அவர் போதம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இவனுக்கு பழக்கப்பட்டு போச்சு, ஏமாற்றப்பட்டு பழக்கப்பட்டு போச்சு, எம்டியாக்கப்பட்டு பழக்கப்பட்டு போச்சு. இயேசு இந்த யோவான் 21 இதே சம்பவத்தை வேற ஒரு குணத்துல சொல்லியிருப்பார். இயேசு மரணத்தை சந்தித்து பரமேறிய பின்பு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, பிரச்சனை. நான் எங்களெல்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு வழி இருக்கோ இல்லையோ ஒன்னே ஒரு வழிதான், இயேசு மட்டுமே. காசு இல்லாட்டாலும் அவன் தான். இன்னொரு வேலைக்கு போனோன்னு என் மனசுக்குள்ள வராது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க, பேதுரு இயேசு இல்லைன்னு சொன்ன மீன் பிடிக்க போகிறேன். இதேதான், இதே சம்பவம் தான். இப்ப சொல்ல பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அதற்கு சீமோனே, சீமோன் ஐயரே, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட இயேசுவோடு இவ்வளவு ஒரு நெருக்கமா பேசியிருப்போமான்னு கேட்டா இல்ல. நான் பேசியிருக்கிறோம், நம்ம தேவனோட பேசுறோம். நான் எவ்வளவோ காரியங்களை கத்துட்டு பேசியிருக்கிறேன். கத்தர் எனக்கு நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறார். நான் கடந்த வாரத்துல கூட சொன்னேன், நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன், அதான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரசன்ஸ்ல எடுத்துட்டேன். கத்தர் எனக்கு அதை உணர்த்தினார் அப்படின்னு நான் போன வாரத்துல சொல்லும்போது சொன்னேன். நான் சொல்றேன், நம்ம கூட கத்தர் நெருக்கமா இருந்தா நான் சின்ன தவறு பண்ணா கூட எனக்கு சுட்டி காட்டுவார். இது பண்ண தப்பு, இது பண்ணது தப்பு, இந்த வார்த்தை பேசுனது தப்பு, இந்த நபரை பற்றி பேசுனது தப்பு, இந்த நபரை பற்றி பேசுனது தப்பு. இதுதான் உண்மைங்க. நமக்கு காரு பங்களா எல்லாம் இருக்குங்க, எல்லாருக்கும் எல்லாம் யார்கிட்ட இல்ல இருக்கு. கார் ஒரு பெரிய பிரச்சனையான கேட்டா கார் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய மேட்டர் தெரியுமா? வீடு. ஒரு குறைந்தபட்சம் ஒரு வீடு உண்டாக்கன்னா மினிமம் ஒரு 10 லட்சம் வேணும். கார் வாங்க 2 லட்சம் போகும். புது கார் வாங்கினா 10 லட்சம், அது கீழே இருக்குது. இந்த கார் வச்சவங்க இவங்க பெரிய பணக்காரங்களும் இல்ல, பெரிய கோடீஸ்வரமும் இல்ல. இங்க பாருங்க, பேதுரு எவ்வளவு பெரிய மனிதர் தெரியுமா? பேதுருவை போல மீன் பிடிக்கிறதுல வல்லவன் ஒருத்தனை இல்லப்பா. காற்று அடிக்கிற அந்த மனம், ஸ்மெல், நமக்கெல்லாம் அந்த காற்றுல உள்ள உப்புக்க ஸ்மெல் எல்லாம் தெரியும். ஆனா பேதருக்கு ஒரு கிருபை இருந்து இந்த ஸ்மெல், இந்த இடத்துல மீன் கிடக்கு, இந்த இடத்துல மீன் கிடக்கிறத அந்த மீனுடைய காற்று அந்த வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறவன் ஒண்ணு. இவ்வளவு வேகமாய் காற்று அடித்தால் நான் இவ்வளவு இந்த இடத்துல போய் படிக்க முடியும். இப்ப காற்று அதிகமா இருக்கு, போகாண்டாம், கற்றுக்கொண்டான். புஜத்துல நல்ல கையெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் மேன், அவனுக்கு உள்ள ஸ்பெஷல் கேரக்டர். அதனாலதான் இயேசு அவனை கண்டுபிடித்தார். இயேசு சும்மா கண்டுபிடிக்கல, அதனாலதான் கண்டுபிடித்தார். இப்ப பாருங்க, அவ்வளவு தெரிந்தவன் சொல்றான், ராத்திரி முழுதும் நான் மீன் பிடித்தேன், ஆனா எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப என்ன சொல்றான் பாருங்க, 5வது வசனத்துல அதோட கடைசி வரைய பாருங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே வரை. இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆண்டவர் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது என் வாழ்க்கையில் நடக்கும் என்று விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இப்ப நான் சொல்ல போகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில நடைபெறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க வளைப்போம், நீங்க சொல்றீங்க நான் வளைப்போம். ராத்திரி முழுவதும் உணை இல்லை, ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்ச ஒண்ணும் கிடைக்கல. ஆனா காலையில போய் நின்றார், அதிகாலையில் நிற்கிறார். காலையில் நிற்கும் போது பார்த்தா ஒண்ணும் இல்லை, வலை போடுங்க. சரி, நான் அதான் சொன்னேன், நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து கர்த்தரை பார், கர்த்தரை பிடித்துக்கொள், அப்போ அவர் வழி காட்டுவார்.
அல்லேலூயா. உன் வருமானம் என்ன, அதுக்கு வழி சொல்லுவார். உன் சுகத்திலிருந்து சுகத்துக்கான வழியை காட்டுவார். அற்புதங்களை செய்கிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவர் ஒன்னும் சும்மா விட மாட்டார், உங்களை சும்மா விடவே மாட்டார். நான் சொன்னது உண்மை. நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து நோக்கிப்பார், கர்த்தர் அங்க இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்துல நடக்கிறது ஒண்ணும் லேசான காரியமான கேட்டா, இயேசுவுக்கு லேசான காரியம், நமக்கு இம்பாசிபிலிட்டி. காரணம் வேற. நான் காரணத்துக்கு சொல்லுவேன். ரொம்ப அழகான ஒரு பகுதி. இப்ப அடுத்த பகுதி பாருங்க, 6வது வசனம் வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி, தேவ பிள்ளையுடைய வார்த்தையின்படி நீ நடந்தால் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனைகளை பிடித்தார்கள். நான் சொல்றேன், இந்த வாரத்துல நீ இதை விசுவாசித்தா உனக்கான வருமானம் மாச கடைசி அல்ல, அது மாச துவக்கத்தை போல கர்த்தர் உனக்கானதை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ செய்யாம அவர் விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கிறேன். சிலர் பாத்தீங்கன்னா மாச சம்பளம் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மாச கடைசி நம்ம போய் மாச கடைசி நான் என்ன பண்ண போறனோ நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்படியா, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். நான் சொல்றேன், தினமும் நீ வேலை செய்கிற, தினமும் உனக்கு தொழில். இன்னைக்கு சொல்றேன், இப்போ சொல்றேன், சவாலா சொல்றேன், நீக்கு இந்த வார்த்தையின்படி நினைத்து பார். உனக்கு இந்த வாரம் பிரமிப்புண்டாக உன் வருமானம் சிறப்பா இருக்க கர்த்தர் உன்னை நடத்துவார். அது வேற வழியா இருக்கும், நீ நினைச்சிருக்க மாட்ட எந்த வழியில வருதுன்னு. திடீர்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, ஒன்ன வச்சு உனக்கான வருமானத்தை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒருத்தர் காலையில அதிகாலையில 5 மணிக்கு நாங்க ஜெபம் பண்ணுவோம். தம்பி வருவோம்ல, அதை கேட்டேன். ஒருவேளை ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய வீடு, திடீர்னு ஒரு பெயிண்டுக்கு வந்து நின்னா என்ன செய்யும்? அவன் இப்படி பண்றதுக்கு முன்னுக்கே அவன் கண்ணெல்லாம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டா. அதான் பிரமிப்பு. இவன் ஒரு வலை, நல்ல புரிஞ்சிடுங்க, இவனுடைய வலை அந்த போட்ல எவ்வளவு மீன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பலன் உள்ள வலை தான் வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் கொடுத்தது அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட போனவர்களும். அந்த வசனத்துல வாசிங்க, 7வது வசனம் பாருங்க. மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும், இப்போ நம்ம ஒருத்தர் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், அவங்க படகு. மருமகன் நினைப்பான், என் படகு மட்டும் தானோ அப்படின்னா, மாமியார் படகு. அம்மா மகன் நினைப்பான், உங்க அம்மா படகு சேர்த்து. இப்படி கணக்கு கூட்டிடுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இப்ப நினைச்சிருங்க, கர்த்தர் இந்த வாரத்துல நீ அடையாளத்தோடு கேட்டா உனக்கு அடையாளத்தோடு செய்வான். அல்லேலூயா. நேற்று வரை கீழே தள்ளி போட்டிருப்பாங்க, நேற்று வரை அப்பமா நினைத்திருப்பாங்க, அவன் அடிச்சு போனா நினைச்சிருப்பாங்க. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், பிரமிப்புண்டாக. அந்த வசனம் பாருங்க, 9வது வசனம் பாருங்க. 9வது வசனம் பாருங்க. அவர்கள் பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த அவனுக்கும் பேதுருவுக்கும் அவனோடு கூட போன யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவங்களுக்கும் பிரமிப்புண்டாகும்படி அப்படி சொன்னார். பிரமிப்பு, ஆச்சரியம், மலைத்து போனார்கள். இதுல 2 உண்டு. இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே பேதுரு ஒரு காரியம் சொன்னார். தயவு செய்து தெரியாம கூட அப்படி சொல்லிடாதுங்க, பிறகு இருக்குதும் போயிடும். அந்த வசனத்தை வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பாருங்க, 8வது வசனம் வாசிங்க. வருமானம் நல்லா வந்த உடனே, அந்த வருமானம் நல்லா வந்துட்டு, வருமானம் வந்த உடனே அவன் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, பிரமிப்புண்டாக வச்சு சாப்பிடுடா. எத்தனை வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட இந்த போட்ல கிடக்கிற மீனெல்லாம் வித்தா 1 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிட அவ்வளவு மீன் கொடுத்துருக்காரு. எவ்வளவு மீன் தெரியுமா? வாசிங்க, யோவான் எழுதின புத்தகம் 11வது அதிகாரம். 11வது அதிகாரத்துல அதுல பாருங்க, அதுல அழகா சொல்லிருப்பாரு. யோவான் 21:11 வாசிங்க. யோவான் 21:11 வாசிங்க. சீமோன் பேதுரு
வாசிமா. 153 பெரிய மீன்களால் திருப்பி வாசி. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். எத்தனை பெரிய மீன் மட்டும்? 153. அப்ப சின்னது நம்ம இதுல சொல்லுவாங்க குஞ்சி குருமானம். நம்ம மேக்ரோல பார்த்தது குஞ்சி குருமானம் நிறைய உண்டுடா. சின்னது, பெருசு, மீடியம் அதெல்லாம் இருக்கு. நான் இதை வச்சுதான் கேட்கிறேன். இதுக்கு கீழே சொல்லியிருப்பாரு மனுஷனை. அப்போ 153 பெரிய மீனை கொடுத்து தானே சொன்னீங்க, அதே குடும்பத்தை எனக்கு தாங்க. 153 பெரிய குடும்பம் வேணும். அதுக்கு பிறகு நான் கர்த்தரை கேட்டுட்டு இருக்கேன், இப்பவும் கேட்டுட்டு இருக்கேன். இது நடக்கும். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. என்ன விழுந்து போனா அழிஞ்சு போனா நினைச்சா இப்படிப்பட்ட குடும்பங்களோடு கர்த்தரை துதிக்கும் போது தெரியும். அழிந்தான் நினைச்சோம், இல்ல அவன் எழுந்து நிற்கிறான்னு சொல்லபடி கர்த்தரை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லி இருக்கிறார், நீ அமிழ்ந்து போனா என்றால் உன்னை விரும்பிப்பு உண்டாக உனக்கு நான் எல்லாரும் பார்த்து மலைத்து போக உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை? 153. சரி, வாங்கினா இல்ல ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லணுமா வேண்டாமா? கொஞ்சம் அந்த வசனத்தை வாசி. எனக்கு நீ வாசா அது நல்லா இருக்கும் தோணுது பாரு. இதுதான் ரொம்ப லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிமா. லூக்கா 5:8. இது ரொம்ப இது எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் விடுறோம். ஒரு ஆசீர்வாதம் வந்தா 2 சண்டை காணாது. சீமோன் பேதுரு அந்த 2 படகு நிறைய மீனை கண்டவர் அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து படார். ஆனா உண்மையாட்டே பேதுரு போல ஒரு நல்ல நடிகர் யாருமே இல்லைங்கப்பா. படாமல் விழுந்துருவான், பட்டயத்தை உருவிடுவான், காதை வெட்டிடுவான். நீர் யாருடைய எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். நான் அவரை பார்க்கலையா, அவன் வணங்காதவன். சபிக்கவும் அதே தானே. இப்ப பாருங்க என்ன நடக்குது. இயேசுவின் பாதத்துல விழுந்து காலை பிடிச்சிட்டு கேட்கிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இது எப்படி? ஆசீர்வாதம் வந்தாச்சு, 2 படகு நிறைய தூக்க முடியாம தூக்கியாச்சு. இப்ப கால் விழுந்துட்டு எனக்கு போத எல்லாம் நீங்க போங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். அதுக்கு கீழே சொல்லியிருக்கு, அவ்வளவு மீனை பார்த்தவன என்ன பேசுற இவன் தான் அங்க மறுரூப மலையில இதே போலதான் சொல்லுவான். ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே தங்கடிச்சிருவோம். இனிக்கே பாட்டா கீழே கிடக்கிற பயங்க பாவிகள் அவங்களுக்கு போகவே வேண்டாம். நான் சொன்னேன், அநேகம் இப்படிதான். ஆசீர்வாதம் வந்தா சண்டையை மறக்கும், பணம் வந்தா கக்கரை மறக்கும், செல்வம் வந்து கார் புகழ் எல்லாம் வந்தா பெருமை ஆட்கொள்ளும். இந்த பெருமை ஆட்கொள்ள விட கூட பிறந்த சகோதரனை மறக்கும், சகோதரியை மறக்கும், நண்பனை மறக்கும். அப்புறமா ஆணவம் மட்டும் தான் இருக்கும். உதவி செய்தவன், தூக்கி விட்டவன், ஒரு காலத்துல அவன் புண்ண கூட கழுவி இருப்பான், அவரை கொண்டு நடந்திருப்பான். இவன் எல்லாம் மறக்க வைக்கும். இங்க இதுதான் நான் சொல்றேன், மறக்க கூடாது. நன்றி மறக்காதுங்க. பேதுரு போல இந்த விஷயத்தில் இருக்காதுங்க. கர்த்தரை பற்றிக்கொள். பிரமிப்பு ஒவ்வொரு நாளும். ஒரு பிரமிப்பை பார்த்தவர் இப்படி மலைத்து போனால் பிரமிக்க பிரமிக்க அவன் வளர வளர பிரமிப்படைந்தா அப்புறமா பாத்தீங்கன்னா இதே பேதுருவால பிரமிப்புண்டானது. இன்னைக்கு பிரமிப்பை பார்த்தவன் மலைக்கு போய் இப்படி சொன்னாலும் பிறகு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டான், செட்டில் ஆயிட்டான். அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 3 வரம் பாருங்க, அவன் ஆலயத்துக்கு வர்றான். அப்பவும் கையில ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரன் கேவலமா வரான். அப்போஸ்தலர் 3 பாருங்க, வெள்ளி பொண்ணு என் பாக்கெட்ல இல்ல இருக்கா? வெள்ளி பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து வெள்ளியும் பொண்ணும் இல்லை.
என்னிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் பாருங்க 6வது வசனத்துல வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை இப்ப என்ன அவன்கிட்ட இருக்கு. அன்னைக்கு அமிழ்ந்தவன் இன்று அவனுக்குள்ள இருக்கிறதை கொடுக்க வரான். ஆமென். நான் சொல்றேன் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் எனக்குள்ள இருக்கிறவர் இன்று சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிறவரை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதே போல ஒவ்வொரு நாளும் வருகிற நாட்கள் இந்த வாரம் உனக்கு பிரமிப்புண்டாகிற வாரமாய் இருக்கும். மாற்றமில்ல. கரங்களை தட்டி கத்திரமாட்டுங்க. ஆண்டவரே எனக்கு பிரமிப்புண்டாக, என் புருஷனுடைய சுகம் எனக்கு பிரமிப்புண்டாக, என் மகளுடைய சுகம் எனக்கு பிரமிப்புண்டாக, என் வருமானம் எனக்கு பிரமிப்பு உண்டாக, என் குடும்பம் எனக்கு பிரமிப்பு உண்டாக, என் சபை எனக்கு பிரமிப்பு உண்டாக, குறைவற்ற வாழ்வு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கட்டாயம் கர்த்தர் செய்வார். வெளிநாட்டுல கஷ்டப்படுறாங்க. நான் சொல்றேன் வெளிநாட்டுல கஷ்டப்படுற பிள்ளைகள் அங்கே பிரமிப்பு உண்டாக நல்ல செய்தி சொல்றாங்க. ரொம்ப அற்புதமானது. இப்ப எனக்குள்ளதை சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னா பாருங்க, எனக்குள்ளதை தரேன்னு சொன்னவர் அந்த தொடர்ந்து வாசிங்க. எனக்குள்ளதை தரேன்னு சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே எழுந்து நடன்னு சொன்னா பிரமிப்போடு நடந்தார். இப்ப பாருங்க மொத்த சபையும் பிரமிப்பு உண்டாகிறது. அன்னைக்கு இயேசுவால் பிரமிப்பை கண்டவர் இன்று அதே பேதுருவால் ஜனங்களுக்கு முன்பு பிரமிப்பை உண்டாக்கினார். ஆமென். நான் சொல்றேன் நேற்று வரை உன்னை எட்டி பார்க்க மாட்டாங்க, இன்னைக்கு உன்னை பார்ப்பாங்க. அப்படி பிரமிப்போட செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விழுந்த இடத்துல இருந்து கர்த்தர் பாருங்க, அமிழ்ந்து போன இடத்துல இருந்து கர்த்தர் பாருங்க. ஏன்னா ஒரு பகுதி கூட வாசிப்போம். எனக்கு சமயம் இருந்தா நான் 3 பகுதி 5 பகுதி கொடுத்தார். ஒரு 3 பகுதியாவது சொல்ல நினைச்சிருந்தேன். பாப்பம் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையால் வாய்க்கும். இப்ப பாருங்க, பேதுரு அமிழ்ந்து போனவருக்கு பிரமிப்புண்டாக கர்த்தர் செய்தார். அதே போல நீங்கள் கடல்ல அமிழ்ந்திருக்கலாம், வியாதியில் அமிழ்ந்து போயிருக்கலாம், துக்கத்தில் அமிழ்ந்து போயிருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய திருமணங்கள் தடைப்பட்டு போய் அமிழ்ந்து போயிருக்கலாம். என்னென்ன காரியத்துல நீங்கள் அமிழ்ந்து போய் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இப்ப சொல்லுகிறார், உன்னை கரைப்பிடித்தவர், உன்னை தூக்கி விடுகிறவர் சொல்லுகிறார், பிரமிப்புண்டாக உன் வீட்டையில, உன் வீட்டுல, உங்க குடும்பத்துல கர்த்தர் பிரமிப்புண்டாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். அப்படியே வருவோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம், நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. உண்மைங்க. இப்ப பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம எனக்கே வீடு நெருக்கடி தான். என் வீட்டுல கீழே டைனிங் டேபிள் போட முடியாதனால மேல கொண்டு போட்டிருக்கேன். பட் அது எனக்கு இப்போ யூஸ் இல்லை, ஆனா ஒரு நாள் யூஸ் ஆகும். கர்த்தர் அதை எடுத்து பயன்படுத்த வாய்ப்பாங்க. இதை போல எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நெருக்கத்துல தான் இருக்கிறீங்க. எந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நான் நெருக்கத்துல இல்ல, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். வாடகை வீட்டுல எனக்கு என்ன அறிய இங்கே ஒரு 5-6 பேர் இருக்கிறீங்க. நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? விசுவாசத்துல இருக்கிறீங்களா? அந்த வீட்டை நினைச்சு சந்தோஷத்துல இருக்கிறீங்களா? எனக்கு தெரியலப்பா. ஒருவேளை வினோபா சந்தோஷத்துல இருக்கா இருக்கும். எனக்கு ஒண்ணு குழப்பம் இல்லை. இந்த வீடு இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு. நான் சொல்றேன், இங்க தீர்க்கதரிசிகள், இது எலிசாவின் நாட்களில் அவர் ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் வச்சிருக்கார். தீர்க்கதரிசிகளுக்காக ஒரு கலாசாலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். வேதாகம கலாசாலையை வைத்திருக்கிறார். அவங்களுக்கு நாங்க எல்லாம் பைபிள் காலேஜ் படிச்ச இடத்துல இடவசதி உண்டு, அதுல மாற்றம் இல்லை. சாப்பாடு அவ்வளவு விசேஷமா இருக்காது. ஃபர்ஸ்ட் டியூட்டி போன உடனே என்னதான் நினைப்பாங்களோ தெரியாது. எனக்கெல்லாம் புண்ணியவான்கள் போன உடனே கக்கூசுகளை விட்டாங்க. பாவிகள் நல்லா இருக்கட்டும் நினைச்சேன். அதுதான் எனக்கு முதல் போச்சு. எனக்கு எப்படி இங்கேயோ வீசி ஆஸ்மா, அதுக்குள்ள போனா ஐயோ அது 3 மாசமா பூட்டி கிடந்தது. கிட்ட போறதுக்குள்ள உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடுச்சு.
இதுதான் அங்க எல்லாருக்கும் பைபிள் காலேஜ்னா அது ஒரு ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் நெருக்கடியான இடம் இவங்களுக்கு. அதான் இப்போ அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்கிறார், ஐயா நமக்கு நெருக்கமா இருக்கு, இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். எல்லாரையும் கூட்டிட்டு போய் எங்க எக்ஸிபிஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க, ஜூக்கா. அவன் என்ன சொல்ற பாருங்க, இடம் நெருக்கமா இருக்கு. நெருக்கமா இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் விசுவாசத்தை கட்டளையிட வந்துட்டார். ஆமே, விசுவாசிங்க. நெருக்கமா இருக்கிற உனக்கு விசுவாசத்தை கட்டளையிட வந்துட்டார் கர்த்தர். அதுதான் உண்மை. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவரிடத்தில் ஒவ்வொரு நல்ல புரிஞ்சிருங்க, ஒருத்தர் சும்மா இருக்கல, ஒருத்தரும் சும்மா இருக்கல, ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவர் இப்பமாவது ஒரு எழுப்புதல் வந்திருக்க, இப்பமாவது ஒரு எழுப்புதல். 4 ஆத்துமாக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு செட்டப் போடணும். அதுக்கு முதல்ல நாங்க வந்து போங்க அடுத்தால அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியோரோடு கூட வர வேண்டும் என்றார். இப்போ நான் அங்க ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, எத்தனை பேர் இவன் அமைந்து போகையில இவன் மட்டும் பெரியவர், எத்தனை கூட இருக்க 12 சீஷர்கள் என்னென்னலாம் பேசியிருப்பான். இதை போல இவர்கள்லாம் பேசியிருப்பான்ல. இவன் வாயை சும்மா இருக்க மாட்டான். அவரை கூட்டிட்டு வந்தா நமக்கு சுதந்திரமாகும். விலங்கு விட்ட விடுவாரா? அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எலிசா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மொட்டை தலையா ஏறி போன சொன்ன உடனே காட்டுல இருந்து கரடி வந்து கொஞ்சம் சொன்ன மனுஷன் இல்ல. அவரை கூட்டிட்டு வந்த வர்றேன் கேட்டுக்க மாட்டான். ஒரு நம்ம சுதந்திரமா வெட்டலாம். இவன் ஒரு வாயை சும்மா இருக்க மாட்டான். இந்த பையனோடி இவனால. சரி, அடுத்த வசனத்தை பார்க்க. அதற்கு எலிசா சொல்றார், நான் வருகிறேன் என்று சொல்லி அவங்களோட கூட போனார். பாருங்க, நல்ல உறவு விசுவாசிக்கும் போதற்கு, ஸ்டூடெண்ட்டுக்கும் வாத்தியாருக்கும், மகனுக்கும் அப்பாவுக்கும் அந்த உறவு இருக்குமானால் நான் சொல்றேன், ஒன்று நீ இழக்க மாட்டாய். போதகர் உனக்கான வழியை சொல்லுவார். அவர் கர்த்தருடைய சமூகத்துல உனக்காக நிற்கிறவர். ஒன்று முன்னே விழுந்து போக விட மாட்டார். ஆமென். ஆனா போதகருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன்னா நான் சரியா அதை கடைபிடிக்கணும். ரொம்ப அழகான ஒரு பகுதி. அடுத்த வசனத்துக்கு வாங்க. அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துக. நல்ல பத்திடுங்க, எவ்வளவு பலசாலி இருப்பான். ஒரு உத்திரங்கிறது இதை போல. இப்ப இந்த நமக்கு இது வந்து சிமெண்ட்ல இருக்கு, எங்களுக்கு பழைய சர்ச் 8ஆம் படையில இருந்தது பாத்தீங்கன்னா நடுவில் உத்திரம் தான் இருக்கும். அந்த உத்திரம் சில தென்னை மரத்தை, முழு தென்னை மரத்தை சைடெல்லாம் அப்படியே கொண்டு வச்சிருப்பாங்க. சில தேக்குல உத்திரமா வச்சிருப்பாங்க. இந்த மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. போச்சா, இனி எங்க வெட்டுவான்? வெட்டதுக்கு பலன் இருக்கு, ஆயுதம் இல்லை. இந்த ஷேவிங் ஷீட் சலூன்ஸ் வச்சிருக்கிறவங்க கத்தியும் கல்ல இல்லாம போய் நம்ம முகத்துக்கு முன்னால இருந்தா எப்படி வலிப்பாங்க? ஊழியத்துக்கு போறேன்னா பைபிள் இல்லாம போனா நான் எப்படி கத்தரை சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. ஊழியத்துக்கு போனா எங்க அம்மா சொல்லுவாங்க, கத்தியும் கல்ல இருக்குது போல உன் கையில பாட்டு புக்கும் பைபிளும் இருக்கணும். நான் சொல்றேன், இது ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். நம்ம சர்ச்சில் ஒரு அழகா டிரைவிங் ஸ்கூல் சொல்லி கொடுக்காப்ல. என்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, டிரைவிங் ஸ்கூல் போறவா லைசன்ஸும் அனுபவம் இல்லாம போனா யாருமா போமா சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? லைசன்ஸ் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். இதே போல இங்க என்ன, வெட்டி வீழ்த்துகள் தண்ணீர்ல போயிடுச்சு. அவன் அடுத்தது பாருங்க, ஐயோ என் ஆண்டவரே, இது இரவலாக வாங்கப்பட்டது. இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இரவல் வாங்கிதாக்கி இருக்கான். யாராவது சொந்தம் சொல்லுவீங்களா? என் வீடு நான் இருக்கிறேன்னா என் வீடு இல்லை, எங்க அம்மா என்னை கட்டி நீ ஊழியத்தில் இருக்கிறது வரை அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த ஊழியத்தை செய்யறதுனால அங்க இருக்கிறேன்.
இது எனக்கு உரிமைப்பட்டது. ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உரிமை இல்லை, இரவல். கொடுத்தவன் ஏய் வீட்டை கொடுன்னு கேட்டா, ஆனா ஒண்ணு, இதை விட பெரிய வீடை கட்ட தருவார். அதான் உண்மை, அதான் உண்மை. நான் சொல்றேன், இங்க பாருங்க எவ்வளவு இரவலாக வாங்கப்பட்டது. ஐயா நானே இரவல், எனக்கு காசு கொடுக்கணும், அதை விட இந்த பொருள் கொடுக்கணும். அன்னைக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இரும்புக்கு அவ்வளவு வேல்யூ. நிறைய இடத்துல ஆயுதங்கள் கிடையாது, நிறைய இடத்துல ஆயுதங்கள் வாசிங்க, பாத்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 14:1 வாசித்து பாருங்க. யோனத்தான் அவனுக்கு 1:2 சொல்லியிருக்கான் அழகாக. அதுல யோனத்தான் அவனுக்கு படைத்தலைவனை கூப்பிட்டு சொல்லுவான், வா நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அது நிறைய பகுதி பாருங்க. அந்த ஆயுததாரிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக இருக்கிற அந்த பக்கத்துக்கு போவோம் வா என்றால் அதை அவன் தாப்பதற்கு அறிவில்லை. அடுத்த வசனம், கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனில் ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய. இப்போ யோனத்தானோடு கூட 600 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரை விட்டுக்கிட்டு அவன் மட்டும் கூட்டிட்டு போறான். 13 பாத்தீங்கன்னா மொத்தம் 3000 பேர், 3 லட்சம் பேரை எதிர்க்கடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆயுதம் இருந்தது சவுலுக்கையும் யோனத்தான்ட்ட மட்டும்தான். அந்த ஆயுதங்களை உருவாக்குகிற இஸ்ரவேலரை கூட பெலிஸ்தரை வச்சுக்கிட்டான். ஆயுதங்கள் ரொம்ப டிமாண்ட். அன்னைக்கு அது போல்தான் ஆயுதம் இருக்கிறது. ஒரு கோடாரிய வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அதை வெட்டி வீழ்த்தும் போது அவன் வாங்கின முன்னாலே இருக்கிற மண்டை கலந்து எங்க போயிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு. இந்த நம்ம எல்லாம் சில செய்யணும் தெரியுமா, பேட்ச் ஒர்க் பண்ணுவோம். பேட்ச் ஒர்க் வாரத்தில் ஒரு நாள் இந்த வாரம் வருவோம், அப்புறம் 2 வாரம் காணாது, அப்புறம் உருகிற பிறகு கீழே என்ன செய்யணும், ஆப் வச்சு அடிப்போம் சைடு. இந்த கோடாரியில எனக்கு தெரியும், தேவநாயகன் முன்னால என் நல்ல வர வெட்டுவாரு. அவர் உருவிட்டுனா அவர் பெரிய ஆணியை வச்சு சுத்தியில வச்சு அடிப்பாரு. உருவிட கூடாதுன்னு நல்ல கம்பை செதுக்கி புள்ள வச்சு அடிப்பாங்க. இதே போல நம்ம ஆட்களும் 2 வாரம் வருவாங்க, 3ஆவது வாரம் கொஞ்சம் பிஸியா கொஸ்டி ஆன பிறகு அடுத்தது வர மாட்டாங்க. உருவின பிறகு திருப்பி வருவாங்க. எதுக்கு? ஆணி அடிக்கிறது. அப்பப்போ உருவிப்பீரும். நீ உருவாக கத்தத்தை இருக்கண்டா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வைத்துக்கொள். இப்போ உருவிப்பீச்சு, சரி ஆயுதம் போயிட்டு. இப்ப அவன் என்ன கேட்கிறான், இரவெல்லாம் வாங்கிச்சு ஐயா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்த வருஷம் மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். நல்லா புரிஞ்சுடுங்க, நீ எங்க விழுந்தா? உன்னை தள்ளி போட்டது யாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இவங்க எல்லாம் தூக்கி கொண்டு அக்கினிக்குள்ள போட்டாங்க. அங்க அவர் கேட்கறதுக்கு முன்னால போயிட்டாரு. 3 பேர் போட்டா 4ஆவது ஒருத்தர் நடந்தான். சின்ன கம்பிக்குள்ள எல்லாரும் கொண்டு போட்டாங்க. அங்க அவன் இருந்தான். அதிகாலையில் வந்து கேட்டான், உன்னை கத்து ஆராதிக்கிற தேவனோட விடுவித்தாரா? நான் சொல்றேன், பொறாமையில கொண்டு போட்டாங்கன்னு வை. இப்ப பாருங்க, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எழுந்து நின்றார்கள். பொறாமை தூக்கிட்டு போறவங்க அக்கினி பட்சித்தது. தானியேலை தூக்கிட்டு பொறாமப்பட்டவங்க கொண்டு போட்டாங்க. சிங்கங்கள் இல்லமாக்கிட்டு தானியேல் உயர்த்தப்பட்டான். அதான் சொன்னேன், எந்த இடத்துல உன்னை கீழே தள்ளுனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணி உன்னை அப்படி செயல் கம்பீரமாய் நடக்க பண்ணுவார். அப்போ பிரமிப்புண்டாக எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மாற்றம் இல்லை. ரொம்ப அற்புதமான பகுதி இது. நான் சொன்னேன், அடுத்தது பாருங்க, விழுந்த இடத்தை காட்டித்தான்னு சொன்னா காட்டி கொடுத்துட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதிக்க பண்ணி. இது வாசிவிட இல்லைங்க. எங்க கம்பை கொண்டு நீ இரும்புக்குள்ள மாட்டினா அந்த இரும்பு கம்பை சேர்த்து கொண்டு போகும். பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. ஆதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியிலே
தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆ. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி இப்ப சொல்லுங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருப்பார். ஆனால் எந்த இரும்பும் வெளியே வரும். நான் சொல்றேன், அதனாலதான் ஆராதிக்கிறோம், அதனாலதான் அந்நிய பாஷை பேசுறோம், அதனாலதான் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஆவியானவர் இன்று முதல் உன் கூட இருந்தால், அது இரும்பா இருந்தாலும் சரி, மிதந்து வரும். ஒன்றும் நீ நஷ்டப்படுவதில்லை, ஒன்றை இழந்து போவதில்லை, எல்லாம் உன்னுடையதாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு அப்பாற்பட்டது. பேதுரு கிட்ட மாம்சம் இருந்ததால் அமிழ்தான். இயேசு கிறிஸ்து கிட்ட ஆவியானவர் இருந்ததால் அவர் ஜலத்தில் நடந்தார். பாருங்க, தீர்க்கதரிசி புத்திரனுடைய கோடாரி உருவி போனது. தீர்க்கதரிசி புத்திரனுடைய மாம்சம் இருந்தது, அதை வெளியே கொண்டு வர முடியவில்லை. ஆனால் எலிசாவுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்ததால் அதை அவன் வீசினா இரும்ப மேல கொண்டு வந்துச்சு. இதுதாங்க வித்தியாசம். ஆமென். நீ கர்த்தருக்குள்ள இருந்து பார், கஷ்டம் எந்த இரும்பா இருந்தாலும் மேல வரும். ஹல்லேலூயா. ஒன்று உருவி போகாது, ஒண்ணு விட்டு போகாது. எங்க விழுந்தாயோ, எங்க விழுந்தாயோ. 2 நிமிஷம் தாவீது ஒரு இடத்துல விழுந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு அன்பா இல்லை. அவன் விழுந்ததை நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி கொடுக்கிறான். பத்சேபாளுடைய காரியத்துல நீ விழுந்தாங்க, உன் மகனை நான் அடித்தேன். வாசிங்க, அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? 1 சாமுவேல் 12, 1 சாமுவேல் 12. அதில் பாருங்க, 12:24 நினைக்கிறேன். சாலமோன் அவரிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார்னு இருக்கும். அதுவரை அன்பா இல்லாமா? நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை இல்ல இது இல்ல, அழகா இருக்கும். சாலமோன் இடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். அப்படி முடிச்சிருப்பாங்க. அந்த வசனத்தை வாசித்தா அப்படி வாசிக்கணும். 16வது வசனம் நினைக்க வாசிங்க. நானே எடுத்துறேன். சரி, இப்ப பாருங்க, பத்சேபாளை அவன் அபகரித்தான் என்று கர்த்தர் கண்டு பாருங்க, அவளுக்கு மேல அவர் பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை வைக்கிறார். அவர்கிட்ட அன்பாவே இல்லை. கர்த்தர் அவனை விட்டு நீங்கி இருந்தார். எவ்வளவு நல்ல கர்த்தரா இருந்தா கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். நீ செய்த தப்பிதம், அதனால அந்த பிள்ளை வியாதிப்பட்டு போச்சு, மரித்து போயிட்டு, அவன் செத்து போயிட்டுன்னு அவன் பார்த்துட்டான். 23வது வசனம் வாசிங்க. 23 2 சாமுவேல் 12:24. 2 சாமுவேல் 12:24. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு கூட இருந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயர். ஒன்றை எடுத்தார். எடுக்கிறது வர தேவன் தாவீதோடு அன்பா இல்லை. கடைசியில் பாருங்க, அவனிடத்தில் சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். நான் சொல்றேன், நான் போன வாரம் கூட சொன்னேன், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைப்பாயிருப்பேன். இப்ப சொல்றேன், இந்த ஒரு உடன்பாடு நமக்கு இருக்குமானால், மனிதன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தேவன் குடும்பத்தில் அன்பா இருக்க வேண்டுமானால் நாம் சரியா இருக்கணும். புருஷனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், பிள்ளையை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், உத்தமம் உண்மையுமா இருக்கணும். இவன் உண்மை இல்லாததனால் கர்த்தர் அவனை தண்டித்தார். அதுக்கு பிறகு தாவீது கிட்ட அவர் எரிச்சலா இல்ல, அவன் போய் மனங்கசந்து உபவாசித்து அழுதான். இதுதான் 12வது அதிகாரத்துல இருக்கு. அவன் அழுது கமர்றான். ஆனால் கர்த்தர் தண்டித்தார். அப்புறமா பாருங்க, அன்பா இருந்தார். எவ்வளவு அன்பு! விழுந்த இடத்தை, தாவீது விழுந்த இடத்தை நாத்தான் சுட்டி காட்டினான். மனமாறினான். பெரிய அவருடைய ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். நான் அதெல்லாம் சொன்னேன். இந்த ஒரு கொம்பு உங்களை விட்டு போயிட்டு ஒரு கோடாரி விழுந்த இடத்தை நீ காட்டுன்னு சொன்ன உடனே அந்த இடத்தை காட்டினாங்க. எலிசாக்கு தெரியாதா? எங்க ஒரு கம்பை எடுத்து எரிஞ்சி அந்த கோடாரியை வெளியே கொண்டு வந்தா எங்க விழுந்து அவருக்கு தெரியாதா? நீ காட்டு, நீ விழுந்த இடத்தை நீ பார், எந்த இடத்துல தவறுனே நீ பார்.
நீ உன்னை பார்த்தா எந்த இடத்துல விழுந்தாயோ, யாரெல்லாம் கை கொத்தி சிரித்தார்களோ அவங்க முன்னாலேயே பிரமிப்புண்டாக கர்த்தர் உன்னை தலை நிமிர எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அப்படி எல்லாரும் எழுப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்து இருக்கிறார். விழுந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவன் விழுந்தான், அவனை தள்ளிட்டோம், அவனை தூக்கி குழிக்குள்ள தள்ளிட்டோம், அவனை தூக்கி ஆண்டவரே இப்படி எங்கள் எல்லாரும் அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று காத்து கொண்டு இருக்கிற மத்தியில பிரமிப்புண்டாக எங்களை உயர்த்துகிற கர்த்தர். நிச்சயமா சொல்றேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி அவன் செய்தான். இயேசுடைய வார்த்தைகளின்படி அவன் நடந்தான். இயேசுடைய வார்த்தையின்படி வலையை போட்டான். இயேசுடைய வார்த்தையின்படி திரளான மீனை பெற்றான். இயேசுடைய வார்த்தையின்படி பிரமிப்பு அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு கூட இருந்தவர்களுக்கும். ஆண்டவரே, எங்க சபைக்கு மட்டுமல்ல, இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் பிரமிப்புண்டாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் அல்லவா? ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பா. நாங்க எங்களை இன்னும் சிந்தித்து பார்க்கிறோம். நாங்க தவறுன இடம், எங்களை தள்ளி போட்ட இடம், எங்க சூழ்நிலை எங்களை கீழே தள்ளி போட்ட இடம், அந்த இடத்துல பிரமிப்புண்டாக கர்த்தர் எங்களை எடுத்து உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென்.